கர்த்தாவே, மாறி வரும் வாழ்க்கையிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் வீசுது, கர்த்தரின் கரம் அதை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாம மகிமை பெறும்படியாக இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உன்னதமான தேவனின் மறைவில் நாம் நின்று கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த இயற்கை சீற்றத்திற்கு பயந்து அநேகர் புத்தி சொல்கின்ற இடத்திற்கு வராதபடிக்கு சாத்தான் தடை செய்து வைத்திருந்தாலும் அவர்கள் உலக ராஜ்யத்திற்குள்ளே சென்று சுகபோகமாக இந்த நாளிலே பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறு கூட்டமாய், இது சிறு கூட்டம் அல்ல, பெருங்கூட்டம். ஆமென். இது சிறு கூட்டம் அல்ல, இது யாக்கோபின் பெருங்கூட்டம். யாக்கோபு எப்படி கோலும் கையுமாக புறப்பட்டார், அதற்போல என் ஆண்டவர் இந்த காட்ஃப்ரை மினிஸ்ட்ரியில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் யாக்கோபாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கூட்டத்திற்கு தகப்பனாக தேவனுடைய வார்த்தையை உதிர்க்கக்கூடிய கனிதரும் மரங்களாய் தேவன் வைத்தமைக்காக அடியனை தாழ்த்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, வாசித்த சங்கீத பகுதி 24வது அதிகாரத்திலே 25வது அதிகாரத்திலே 4-5 வசனங்களை வாசிக்கும்படியாக. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன், நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 4 பேர் தான் இருந்தாலும் சத்துவம் அதிரும்படியாக தேவனை நம்ம மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிரியமானவர்களே, இங்கு வாசித்த சங்கீதம் 25வது அதிகாரத்திலே 4-5 வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் முழு தியானமும் ஒரு சமூகத்தில் பிரதியாய் இருக்கட்டும் சுவாமி. அடியோடைய தொண்டை முதலும் நாவும் உமக்குரிய பங்கு. பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக வேண்டுகிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆமேன். இது யார் சொல்றார்? தாவீது ராஜா சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் உயர்த்தப்பட்டவர், தேவனால் சந்ததியை பெருக செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்டவர். இப்படியாப்பட்ட மனுஷன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் என்று சொல்லுகிறார். ராஜாவுக்கு யாருமே நம்ம அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேலிலே ஒரு பராக்கிரமான ராஜாவாக சவுல் இருந்தார். அவருடைய மருமகனாகவும் அதன் பிறகு இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ஞானம் நிறைந்த சங்கீதங்களால் தேவனை அலங்கரிக்கக்கூடிய ஒரு அலங்கார சிங்காசனத்திற்குரிய தாவீது ராஜா சொல்லுகிறார், பிரியமானவர்களே, தன் கரங்களை விரித்து சொல்லுகிறார், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை இங்கு நான் தங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பிரசங்கி முதல் அதிகாரத்திலே 1-2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பிரசங்கி சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே. நல்லா கவனிக்கணும். நம்ம சூரியனுக்கு கீழே அப்படின்னு சொன்னாக்கா
சூரியனை நாம தொட முடியாது. ஒரு அதிருப்தியான ஒரு படைப்பு தேவன் உண்டாக்கின கோள். தேவனுக்கு இணையாக வைத்திருக்கிறார். அப்படியாக என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ராஜ்யத்திற்கு கீழே, சூரியனுக்கு கீழே நீங்கள் படுகிற பிரயாசம் எல்லாம் விருதா என்று கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் மாயை 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 என்று சொல்லுகிறார். நான் வானம் பூமி அண்ட சராசங்கள் எல்லாவற்றையும் படைச்சி இவைகளில் இருப்பவைகளை எல்லாம் நீர் ஆண்டு கொள்ளும்படியாக நான் சொன்ன பிறகும் நீர் படுகிற பிரயாசம் இருக்கு பாரு, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்லாதபடிக்கு, என் நியமனங்களையும் கட்டளைகளையும் கை கொண்டு அதன்படி இந்த பூமியிலே நீ வாழாதபடிக்கு, நீ சுகபோகமாக இருப்பதற்கு அந்த சராசங்களையும் உண்டு பண்ணி, ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆழ்கடலையும் சமுத்திரங்களையும் உண்டு பண்ணி, அதில் இருக்கின்ற மச்சங்களை எல்லாம் நீ புசித்து சாப்பிடலாம், நீ சுகபோகமாக இருக்கலாம் என்று அன்போடு நான் உனக்கு சொன்னேனே, நீ அதை பிடித்துக் கொண்டாய். ஆனால் அவைகள் எல்லாம் நவசுவையான இந்த நாவிற்கு பிறகு எங்கே போகிறது என்று உனக்கு தெரியாது. அதை விட்டுவிட்டு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தில் நீர் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேனே. என் கரத்தால் என் தாசனாகிய மோசையின் இதயத்தில் படியும்படியாய் நான் 10 கட்டளைகளை என் கரத்தால் எழுதி கொடுத்தேன். அந்த கட்டளையின்படி நீ இந்த பூமியிலே வாழ்கிறாயா என்று கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்படியாக அந்த கட்டளையின்படி ஒரு அமைப்பில் வாழ்ந்த தாவீது அவர் இடறி போகிறார். அவருக்கு தெரியுது, தேவனுடைய கட்டளையை மீறி நம்ம வெளியில போயிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் ஞானப்பாலை பருகியவர், தேவனுடைய ஞானத்தை தெரிந்து கொண்டவர். அதற்போல இந்த பிரளயத்திலே இன்று அநேக கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாகவும், குந்தி குந்தி நடக்கின்ற கிறிஸ்தவர்களாகவும், அடையாள கிறிஸ்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுனாமி வந்த தீவுல நேற்று திரும்பவும் கடல் கொந்தளிப்பு. ஏன், என்ன காரணம்? எங்கேயோ சுமித்ரா தீவிலே நேற்று புயல் உருவாகினது. அதன் சீற்றம் நம்ம தமிழகத்தையும் தாக்கினது. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற தேவனை தெரிந்து கொண்ட, தேவனுடைய ரத்தத்தையும் சதையும் ருசி பார்த்த ஜனங்கள், கிறிஸ்து யார் என்பதை உணர்ந்தவர்கள், அவருடைய வஸ்திரம் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்கள், சுமித்ராவில் ஏற்பட்ட அந்த சீற்றத்தில் ஒரு பிரதிபலிப்பு தமிழகத்தில் கண்டதை பார்த்து பயந்து நடுங்கி தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி நிற்கிறார்கள். இந்த புயல் அப்படியே தூக்கிட்டு போய் சுமித்ரா தீவில போட்டிடுமா? உங்களுக்கு அநேக நாட்களுக்கு ஒரு தாரகை மந்திரத்தை நாங்கள் உதிர்த்து வைத்திருக்கிறோமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற தாரக மந்திரத்தை உங்களுக்கு தாரவாத்து கொடுத்திருக்கிறோமே. இலவசமாய் தன் ரத்தத்தை கிரயத்திற்கு வாங்கினதை குறித்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. பிரசங்கி சொன்னது நினைவில்லையா? பிரசங்கி சொல்லுகிறார், இது மாயமரத்தனமான உலகம், இந்த உலக வாழ்க்கை உனக்கு தேவையா என்று கேட்கிறார். நம்மை ஜனிப்பித்தவர் ஒரு பாதையை காண்பிக்கின்றார். நம்மை ஜனிப்பித்தவர் ஒரு உலகத்தை வைத்திருக்கிறார். நம்மை ஜனிப்பித்தவர் ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படி இந்த பூமியிலே வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே,
இந்த அமைப்பையும் தாவீது ராஜா என்ற தினத்திலே பச்சைமாளர் கண்களில் பட்ட உடனே அவர் சுய இச்சைக்கு மாறி கொலைபாதகனாக மாறி கட்டளையை மீறி அவர் கழனிக்குள் விழுந்து விடுகிறார். அதன் பிறகு அவருடைய ராஜ்யம் பறிக்கப்படுகிறது. என்னதான் தலைக்கேணியில கரணம் அடிச்சாலும் நான் தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அவர் கிருபையின் தேவன் தான், மன்னிக்கின்ற தேவன் தான். 7 முறையில 7 முறையும் மன்னிக்கின்ற தேவன் தான். அதற்காக இந்த யுத்திகளை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் நீங்கள் 7 முறையும் தவறு செய்வதா? தாவீதும் அப்படியாகத்தான் நினைத்து தவறிழைத்தார். பிரியமானவர்களே, ராஜபாரியம் பறிபோனது. அதற்போல இன்று உருவாக்கப்பட்ட புதிய கற்பனையின்படி நீயும் நானும் இந்த பூமியிலே திருஷ்டாங்கப்படவில்லை என்றால் ஆவிக்குரிய மரணத்தை நாம் அடைந்து விடுவோம். அதன் பிறகு இந்த பூமியிலே நாம் ஒரு நடைப்பிடமாகத்தான் வாழ முடியும். பிரியமானவர்களே, ஜீவன் இருக்கும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க மாட்டார். அதைதான் தாவீது ராஜா இங்க சொல்கிறார். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் என்று சொல்லுகிறார். அதுதான் பக்தன் மிக அழகாய் பாடுகிறார். பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமும் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமும் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. ஆமேன். இதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம ஏதோ அன்றாட வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைத்து விடாதபடிக்கு நமக்கு ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நமக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நமக்கு ஒரு சட்ட அமைப்பு நம் கரத்தில தேவன் கொடுத்திருக்கிறார். அதன்படி இந்த பூமியிலே வாழ்ந்து நீயும் நானும் கிறிஸ்துவாக பிரதிபலிக்க வேண்டும். இதோ கிறிஸ்தவன் செல்கிறானே அப்படின்னு அநேகர் சாட்சி கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ கர்த்தர் போதித்த வார்த்தைகளின்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியிலே சிலுவையிலே மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி கொடுத்தார். அதற்போல தேவ சத்தத்திற்கு நாம் தாழ்த்தி கொடுத்து தேவனின் கற்பனையின்படி இந்த பூமியிலே வாழ்ந்து இதோ கிறிஸ்தவன் என்கின்ற அந்த முத்திரையை பெருமளவும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? புத்தி சொல்கின்ற இடத்திலே கூடி ஒருவருக்கு ஒருவர் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொண்டு அதன்படி இந்த பூமியில கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அததான் தேவன் விரும்புகிறார். இதுதான் 5வது வசனம் சொல்லுகிறது. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்ற. நம்ம வீட்டிலே இருந்துட்டோம்னாக்கா நமக்கு சத்தியம் புலப்படுமா? வீட்டுல இருந்தா உலக வாழ்க்கையை சுற்றி கொள்ளும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க ஒரு ட்ரெடிஷனல்ல இருந்தவங்க, அந்த ட்ரெடிஷனல் விட்டு வெளியில வந்திருக்கிறோம். அப்ப வீட்டிலே இருந்துட்டுனாக்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் நாம் தேவனோடு ஒன்றி இருக்க முடியுமா? இருக்கிறார்கள், அநேகரும் இருக்கலாம், இருக்க முடியும். ஆனா நம்ம உலகம் என்ன செய்யும்? அங்க வேறுபிரித்து விடும். பிரியமானவர்களே, ஏனென்றால் சாத்தான் விடமாட்டான். இப்படியாக நாம் புத்தி சொல்கின்ற இடத்திலே கூடும் பொழுது தேவன் நமக்கு ஒரு அக்னிமயமான வேலியை போடுகிறார். அப்ப ஞானப்பாலை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறோம். அதில் ஞான திருஷ்டி அடைகிறோம் நாம. அதற்காகத்தான் இந்த புத்தி சொல்கின்ற இடம். பவுலடிகளார் சொல்லுகிறார், திமேத்தியுக்கு சொல்றார், நான் ஏறக்குறைய 6 மாதங்கள் திமேத்தியோடு புத்தி சொல்கின்ற இடத்திலே இருந்து ஞானத்தை கொடுத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். எதற்காக இந்த திருச்சபை கூடுகை என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சதையும் குறித்து ஒரு பரிமாற்றம் ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான். அதாவது சபை கூடுதலை விடாதிருப்பாயாக என்று உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஆமேன். இங்க தாவீது அப்படியாக தான் சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும்.
பிதாவே, நீர் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளையின்படியாக அந்த கட்டளையின் இருதயத்தில் எழுதி மாற்றி வைத்து அந்த கட்டளையின்படி இந்த பூமியிலே சாத்தானின் பாதைக்கு செல்லாதபடிக்கு 6 சிறைகளை உடையவனாக வெண்வஸ்திரம் தரித்தவனாக சூரியனுக்கு கீழே என்னை கொண்டு செல்லும் என்று நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். பிரியமானவர்களே,